லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசுகிற போது சிஐஜி அறிக்கையில் இதை பற்றி மிக மோசமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அது எந்த வகையில் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்கின்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அம்மா உணவகம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை பாராட்டி எங்கள் மாநிலங்களையும் இதை போல் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் எல்லாம் அது தவிர நான் இல்ல ஓகே நீங்க அவருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதிலளித்ததா நான் பாத்துக்கிறேன். இல்ல திரு அன்புராஜா, இது கட்சி மாற்றங்களை கடந்து இல்ல நான் கேட்டுறேன். ஒரு முதலமைச்சர் கடந்த ஆட்சி காலத்துல இருக்கிற ஒரு நல்ல திட்டம் தொடரட்டும் அப்படின்ற ஒரு மனசின் அடிப்படையில அதனை அவர் தொடருவதாக நீங்க அதை பார்க்கவே இல்லையா? இல்லை, அது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. அதை வலுவிளக்க செய்தார்கள் இவர்கள். வலுவிளக்க செய்தார்கள். ஒரு முதலமைச்சர் 3 வருஷமா அந்த பாதையில் தான் போய் கொண்டும் இருக்கிறார், வந்து கொண்டும் இருக்கிறார். அவர் இப்போது உதவி பார்க்கிறார். இப்போது பார்க்கிறனால என்ன நடக்கிறது? இந்த டிவி விவாதத்தில் இது வந்து விட்டது. ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். அது கீழே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது தொடர்ந்து 3வது வருடம் 4.8% உயர்ந்திருக்கிறது. அதை பற்றிய வாதங்களுக்கெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் சென்று பார்த்தது முன்னாலே நிற்கிறது. எனவே இது அரசியல் மடைமாற்றத்திற்கு பயன்படுகிறதே தவிர ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்கிறது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக அவருடைய பிம்பம் இன்னுமே உயரும். அது எந்த கட்சி எந்த ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அது வாக்கு வரதுக்கு பயன்படட்டுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அதிமுக ஒரு நெருக்கடியா இருக்காதா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, என்ன நெருக்கடிகள் இருக்க போகுது? ஸ்டாலினுடைய பிம்பம் என்ன உயர போகுது? என்ன அவர் செல்வாக்கு குடியிற போகுது? அவர் செல்வாக்கை எங்களால் தோற்கடிக்க முடியாதா? தோற்கடிக்க முடியாத கட்சியா திமுக? திமுக என்ன தோற்காதா? நாங்கள் 40 இடங்கள் பிடித்த வரலாறும் இருக்கிறது. திமுக 0வா இருந்த வரலாறும் இருக்கிறது. நாங்கள் 0வா இருந்த வரலாறும் இருக்கிறது. திமுக 40 இடங்களையும் பிடித்திருக்கிறது. நாங்கள் 6 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறோம், 5 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி அதிமுக. ஏன்னா மறுபடியும் எங்களுக்கு ஆட்சியை பிடிப்பதுன்னு மிகப்பெரிய விஷயம் அல்ல. மிக எளிதாக எங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும். அதுக்கு தவிர அம்மா கிளினிக் என்று 2000 கிளினிக்கை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த 2000 கிளினிக்கு டாக்டர்கள் நர்ஸுகள் எல்லாமே போட்டு மிக அருமையாக செயல்பட்டது. எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட 28 கிளினிக்குகள் மிக பிரமாதமாக இருந்தது. அதை இவர்கள் ஏன் தொடரவில்லை? ஓராண்டுக்குத்தான் என்கிறார்கள். அது ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது 2000 கிளினிக்கு இவ்வளவு தொகை உங்கள் ஆட்சியில் தொடரவில்லை. அப்புறம் உயர்கல்வியில் 50% அதிமுக ஆட்சி காலத்திலே இருக்கு, இப்போது மட்டும் இல்லை. மேலும் கான்ஸ்டன்டைன் சொன்னது எனக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகின்ற ஒரு வார்த்தை. கேவலமான தரங்கட்ட வகையில் என்னுடைய விமர்சனம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதை அவருக்கே விட்டு விடுகிறேன். நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். அதாவது நான் இரண்டையும் ஒப்பிட்டேன். இவர் ஏன் கள்ளக்குறிச்சி போகவில்லை அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? கேவலமான தரங்கட்ட வகையில் இவருடைய விமர்சனம் இருக்கிறது என்கிறார். அதை பார்வையாளர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நான் விட்டு விடுகிறேன். அன்வர் ராஜா, உங்களுக்கு உடனடியா நான் பதில் சொல்றேன். நான் சொன்னது நான் இதை உடனடியா சொல்லிடுறேன். நான் பார்த்துட்டு இருக்க நாட்டு மக்களுக்கு தெரியணும். மணிப்பூரில் நடந்த வன்முறை, அசிங்கத்தையும் அருவருப்பையும் இங்கே நடந்த ஒன்றையும் நீங்கள் ஒன்றாக பார்ப்பது என்பது உங்கள் தரத்திற்கு அழகா என்பதை மீண்டும் உங்கள் மனச்சாட்சிக்கு விட்டு விடுகிறேன். திரு ஷியாம், ஸ்டாலினுடைய பிம்பம் அப்படின்ற இல்ல மேடம் ப்ளீஸ் எனக்கு ஒரு செகண்ட் கொடுங்க. 240 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கின்ற 66 பேர் கள்ளச்சாராயத்தால் மரணம் அடைந்ததை முதலமைச்சர் சென்று பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு மணிப்பூருக்கு பிரதமர் ஏன் செல்லவில்லை என்பதை நாங்களும் கண்டிக்கிறோம். நீங்கள் அதை கண்டிக்கின்ற ஒரு நொடி. திரு ஷியாம், ஸ்டாலினுடைய பிம்பத்திற்கான ஒரு எலிவேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
என்னதான் வந்து நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும், அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்றெல்லாம் கூட, வாக்கு வங்கி அரசியல் அதையெல்லாம் தாண்டி கூட அவருடைய இமேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவருடைய இமேஜை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா கடந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலினுக்கான ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸோ இல்லை அவர் மேலே வைக்கக்கூடிய எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய விமர்சனங்களோ அப்படின்னு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? புரிந்து கொள்ளலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இதுதான் மணிமேகலைங்க. எப்போதுமே நம்ம வந்து உணவு கொடுக்கிற ஏதாவது ஒரு சமூக நல திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலே அதற்கு பின்னால் அரசியலும் இருக்கும், பிம்ப உயர்வும் இருக்கும். அதை யாராலும் மறுக்கவே முடியாது. அம்மா உணவகத்தை பொறுத்தவரையில் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் காலத்து சத்துணவு 1981 காலகட்டம், நான் அப்பதான் பத்திரிகையாளர் நகர ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சத்துணவு கூட்டத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, மதுரைன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க எந்த பதவியிலும் இல்லை, பெரிய விமர்சனமாச்சு. அன்வர் ராஜாவுக்கு கூட அது தெரியும். என்னன்னா அப்ப சட்டமன்றத்தில் வந்து இடி மின்னல் மலையுமாங்க, அதாவது ரஹ்மான் கான், கா சுப்பு, அப்புறம் துரைமுருகன், இவங்களை இடி மின்னல் மலையுமாங்க. இவங்க உடனே கிளம்பி அப்போ முதலமைச்சர் யார், ஜெயலலிதாவா இல்லைன்னா எம்ஜிஆர்லாம் கேள்வி கேட்டு எம்ஜிஆர் அதுக்கு பிறகு சத்துணவு திட்ட அந்த உயர்மட்ட குழு உறுப்பினராக வந்து ஜெயலலிதாவை மாற்றினார். அது இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கான உரிமை வந்து இருக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகருக்கே இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போறதுல தவறு இருப்பதாக நான் கருதலை. ஆனால் எல்லா நகர்வுகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும், இயல்பான அரசியல் தான். அடைந்து விடுதல், அடைய துடித்தல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல், இதை தாண்டி அரசியல் எங்க இருக்கு? லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.